கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். டிசம்பர் கடைசி வாரத்திலே நானும் என் மனைவியும் கர்த்தர் 2023 ஆண்டிலே செய்த 2 நன்மைகளை குறித்து நாங்கள் சாட்சி கூறினோம். 2014 ஆண்டு நாங்கள் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக நான் ரிட்டையர் ஆகிவிட்டேன். நல்லா பணமெல்லாம் அந்த பிஸ்னஸில் போட்டு செய்யும் பொழுது நானும் செய்யும் பொழுது பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு ஜூன் மாதத்திற்கு மேலே ஒன்றும் கூட ஒரு பைசா கூட இல்லாதபடிக்கு முற்றிலுமாய் துடைக்கப்பட்ட நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிடுவதற்கு என்ன செய்வதென்று யோசித்து ஒவ்வொரு நாளும் எப்படியோ கர்த்தர் எங்களுக்கு வழியாக கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார். ஆனாலும் மிகுந்த வேதனையோடு நாங்கள் கடந்து கொண்டிருந்தோம். எங்கள் சொந்த பந்தங்களுக்கு இது தெரிந்தால் மிகவும் அவமானமாய் போய்விடுமே, அப்பா கனிவன் ஏன் இப்படி ஏற்றுக்கொண்டு இப்படி கழுகிவிட்டானே என்று அவர்கள் மிகவும் எங்களை கேலியாக பேசுவார்களே என்று மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். ஆனாலும் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம், கர்த்தர் எப்படியும் எங்களை எல்லாவற்றையும் சரி செய்வார் என்ற விசுவாசத்தோടെ நாங்கள் கடந்து வந்த பொழுது மனைவி அடிக்கடி சொல்வார், என்ன செய்வது என்று பொழுது 2 வார்த்தை 3 வாக்குத்தத்தங்களை அவளுக்கு நினைவு கூர்ந்து விசுவாசி, கர்த்தர் செய்வார் என்று. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25-26 பச்சைப்பிள்ளைகளும் வெட்டுக்கிளிகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவை நான் மீண்டும் திருப்பி கொடுப்பேன், நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைந்து கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவீர் என்று சொல்கிறார். அதுபோலவே கர்த்தாவை நாங்கள் என் ஜனங்கள் எப்பொழுதும் இப்போதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வார்த்தையை நாங்கள் ஸ்திரமாக பற்றி கொண்டோம். அதே போல யோவான் 11:40 விசுவாசத்தால் தேவனின் மகிமையை காண்பீர்கள் என்ற வார்த்தையை கூறியபடியே கர்த்தாவே 3 நினைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இந்த மத்தியிலும் கர்த்தாவை ஒன்று காரியத்தை செய்து வந்தார் எங்களுக்கு. அது என்னென்று ஆனாலும் என் மகன் BA படித்து பாஸ் பண்ணிவிட்டான். ஆனாலும் MBA படிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து அது எப்படியும் நல்லபடியாக பாஸ் பண்ணிவிட்டால் நல்ல மார்க்கோடு. எப்படி நடந்தது இது மத்தியிலே என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அதற்கும் ஒரு காரணம் இருந்தது. அந்த ஒரு ஸ்டேஜிலே செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் வரும்பொழுது ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே ஒரு இருள் சூழ்ந்த நிலையிலே கர்த்தர் ஒரு சிறு வெளிச்சத்தை முதலில் கொடுத்தார். என் மகன் சொன்னான், அப்பா இனி பொறுத்தது போது ஏதாவது வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் பொழுது கர்த்தர் அவனுக்கு நல் வாய்ப்பை கொடுத்து வேலையை கொடுத்து முதல் வெளிச்சத்தை காண்பித்தார். அப்பொழுது நாங்கள் திருப்தி. ஆனாலும் நாங்கள் கடன்பட்டு எங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற நேரத்திலே எவ்வளவோ நகை கடன்கள், அந்த கடன்கள் பிரச்சனை எங்களை சூழ்ந்திருக்கும்லே என்ன செய்வதென்று பொழுது இந்த நேரத்திலே ஒரு லேண்ட் இருந்தது, அதை விற்று எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்றாலும் அங்கேயும் ஒரு பிரச்சனை எங்களை சூழ்ந்து கொண்டே வந்தது. ஒரு நாள் 2015 ஆரம்பித்தது. 2015 முதல் வருடத்தின் முதல் வாக்குத்தத்த ஆராதனை நடந்து நான் கலந்து கொண்டு வீடுலாம் திரும்பி விழும்போது 11 மணி அளவில் ஒரு டெலிஃபோன் வந்தது. நான் ஒரு இடத்தில் கூறிய நிலத்தை பற்றி கூறிய அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நிலத்தை வாங்கி கொள்கிறோம், நாங்கள் வீட்டுக்கு வருகிறோம் என்று சொன்னார்கள். கர்த்தாவே நன்றி என்று சொல்லும்பொழுது அந்த 2015 ஆண்டிலே கர்த்தர் என் மகனுக்கு ஒரு திருமணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார். திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்து நல்லபடியாக குடும்பம் சென்று கொள்வது. மீண்டும் ஒரு விசை செப்டம்பர் மாத இறுதியிலே ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. எங்கள் வீட்டு சம்பு 12 அடி உயர சம்பில் நான் தெரியாமல் விழுந்து விட்டேன். செட்டாக 12 அடிக்கு இடது காலில் ஊனி விட்டேன். அப்பொழுது இந்த இடத்துல என்னவோ நடந்தது, என்ன என்று தெரியவில்லை. எல்லோரும் கரம் நீட்டி என்னை தூக்க பார்த்தார்கள், முடியவில்லை. ஒரு 6 அடி ஸ்டூலை வைத்தார்கள், அது மேல் ஏறி வாருங்கள் என்றால். ஆனால் இந்த கால் மிகவும் பலவீனப்பட்டதாலும் ஆக்சிடென்ட் ஆனாலும் எலும்பு முறிவு ஏற்பட்டனாலும் என்று ஏற முடியலை, ஒன்றுமே செய்ய முடியல. அந்த உருளை இருட்டில் ஒரு திணறல்கள் ஏற்பட்டு என்னை மூச்சு நின்று விடுவோம், என்ன மரண பயம் என்னை சூழ்ந்து நடந்தது. ஆபத்து காலத்தில் உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன், நான் நிற்பதும் நிலவான உன் சித்த கிருவையே என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 90% நான் முடிஞ்சது என்று நினைச்ச நேரத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு லேசாக மூச்சு வந்துட்டு அந்த நேரத்தில் ஒரு சுவாசம், ஒரு உஷ்ணமான சுவாசம் என் முகத்தை கடந்து செல்வதை கண்டேன். அந்த சுவாசம் என்னை கடந்து செல்ல 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 மீண்டும் எனக்கு மூச்சு வர ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த நேரத்தில் கர்த்தாவே என்னை காப்பாற்ற வேண்டும் மீண்டும் ஒரு விசை கொள்ளும் பொழுது அந்த இடத்தில் எப்படி நான் மேலே வந்தேன் என்பது எனக்கே தெரியாது. ஒரு கரம் என்னை தூக்கி அப்படியே நிறுத்தியது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டார், எப்படி நீங்கள் வந்தீங்க, உங்கள் ஆண்டவர் தான் உங்களை காப்பாற்றினார்னு சொன்னாங்க. மகனும் என் அருகில் இல்லை. ஆனாலும் அந்த நேரத்தில் கர்த்தர் என் மருமகளை பயன்படுத்தி அந்த மகள் என்னை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்ல உதவி செய்தார். எல்லாவற்றையும் அவள் பார்த்து கொண்டாள். அந்த நேரத்தில் கர்த்தர் அவள் மூலமாய் எனக்கு அந்த இடத்துல என்னை நன்மை செய்ததற்காக நன்றி கூறுகிறேன். ஆப்ரேஷன் செஞ்சு தான் ஆகணும் உடனடியாக அப்படின்னு சரின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் செல்லும்போது செடேஷன் கொடுத்தாங்க, எனக்கு அனஸ்தீசியா கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் முடிய வரைக்கும் அந்த டிவியில் அவங்க பார்க்குறாங்களா, அந்த டிவியில் எனக்கு என்ன ஆப்ரேஷன் நடந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு வலி கூட எனக்கு தெரியலை. அப்போ சொன்னாங்க,
ஏங்க இப்படி ஒரு சில உங்களை பக்தியாக இருக்கீங்கண்ணா, கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது, அவர் என்னே என்று காப்பார் அப்படின்னு சொன்னேன். எந்த நேரத்திலும் என்னை விட மாட்டார், கைவிட மாட்டார். நீங்கள் இந்த தையலை பிரித்த உடனே 45 நாள் ஒரு செக்கிங் வரணும். ஆனால் 75 நாள் ஆகும் நீங்கள் நடக்கிறதுக்கு, சரியாக நடக்கிறதுக்கு. வாக்கிங் வச்சு நடக்கிறது கூட 75 நாள் ஆகும். ஜாக்கிரதையாக இருங்கண்ணே. அவ்வளோ நாளெல்லாம் ஆக அந்த கர்த்தர் அவ்வளோ தூரம் விட மாட்டார் அப்படின்னு. கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளதுன்னா அங்கேயும் அப்படியே சொன்னேன். என்ன நீங்கள் எந்த இடத்துல இதை சொல்லிட்டு இருக்கீங்கண்ணா? ஆமாங்க, அவர் என்றைக்குமே நல்லவர் தான், அதையே செய்யக்கூடிய தேவன். அதனால தான் அவரை சொல்கிறேன். அவர் விசுவாசம் என்றைக்கும் பதறாமல் நான் சொல்கிறேன் அப்படின்னு. அந்த இடத்துல அவர் போகும்பொழுது ஒரு வாக்கு இது, அந்த வாக்கரில் எதுவும் இல்லை. மகன் கையை பிடித்து அந்த டாக்டர்கிட்ட உள்ளர நுழையிறேன். அவர் எப்படியே எந்திரிச்சு நிற்கிறார். அப்படியே என்னங்க இப்படி வரீங்க, ஒரு வாக்கரில் எதுவுமே இல்லை, அப்படியே நடந்து வரீங்க. கர்த்தர் நல்லவர், நான் சொன்னேன் இல்லையா, 45 நாள் நடத்திட்டார் பாருங்க. 2வது மாதத்துலேயே நான் வெளியே சென்று என் வீட்டிற்கு தேவையானதை வாங்கி கொண்டு வரும் அளவுக்கு என்னை நடத்தி சென்று பஸ் ஏறி எல்லாம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தரின் நாமம் என்றும் மகிமைப்படாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன்.